நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய படங்களுக்கு வசனம் ஃபுல்லாக கண்ணதாசன் தான். எம்ஜிஆருடைய சொந்த படத்துக்கே கண்ணதாசன் தான் வசனம். ஷேர் பற்றி எழுதியிருக்காருங்க. அப்போ வந்து பணக்காரங்களே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இவர் கேட்பார் வீரப்பா. தவறு. ஏழைகளே இருக்க மாட்டார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் தான் இருக்க மாட்டார்கள். சூப்பர். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர் தான் யார். இது எம்ஜிஆருக்கு அவர் எழுத வைர வரிகள் கடைசி வரைக்குமே இருந்திருக்குது. சார், கண்ணதாசன் வந்து ஒரு கவிஞரா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பின்னாடி எம்ஜிஆரோட நடந்த ஒரு மோதல் வந்து காரணம். ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் சண்டை இல்லைங்க, தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணா சொல்றாரா சார், கண்ணதாசா நீ இன்னும் வளரல, இப்பவே நீ இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு அந்த அறிவுரை கேட்க தயாரா இல்லையாமே? அதாவது ஒரு பிரபலம் இல்லாத ஆளை நான் வச்சு செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு டிஆர் மகாலிங்கத்தை வச்சு மாலையிட்ட மங்கை. சிவபெருமான் வந்து சொல்லுவார், வந்தவொடனே என்ன தெரியலையான்னு ஒரு சிரிப்பார் சிவாஜி கணேசன். தெய்வம் வந்து சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ரஜினிகாந்த்கிட்ட பாலச்சந்தர் கேட்பார், உனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் சொல்லுனாப்புல. மகேந்திரன் டபால்னு. என் வைஃப் சொன்னாங்க, இவரு நான் ரஜினி மாதிரி பண்ணுறாரு. நான் சொன்னேன், ரஜினி தான் இவரை மாதிரி பண்ணார். ரஜினிக்கு இந்த ஸ்டைலு இதெல்லாம் இது பண்ணது மகேந்திரன். அவனுக்கு என்ன தூங்கி விட்டா அகப்பட்டவன் நான் அல்லவா. என்ன சார் எடுத்த உடனே இந்த பாடலோட ஆரம்பிக்கிறீங்க, என்ன சிக்னிஃபிகன்ஸ்? அதாவது நேயர்களுக்கு வணக்கம் சொல்லல, என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு வரவேற்கிறேன்னு சொல்லல. சொல்லுங்க. பரவாயில்ல, அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சொல்லுங்க நீங்க. அதாவது கண்ணதாசனுக்கும் விஸ்வநாதனுக்கும் இருக்கிற உறவு வந்து அண்ணன் தம்பி பாசம். நீங்க இந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு. ஆமா, அதனால தான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. கண்ணதாசன் ஆரம்ப காலத்தில் கதை வசனம் தானே. எம்ஜிஆர் படத்துலலாம் பட்டுக்கோட்டை பாடல்கள் கண்ணதாசன் கதை வசனம். அது அப்புறம் வரேன். அந்த மாதிரி வரும்பொழுது இவர் பாடல் எழுத தான் வந்தவர். அப்போ இவர்கிட்ட விஸ்வநாதன்கிட்ட வராங்க. அவர் சொன்னது மேடையில், தான தன்னா தான நன்னா தான. ஏய் என்னடா சொல்கிற, எழுது இதெல்லாம் எழுத தெரியல, என்ன அர்த்தம்? சந்தத்துக்கு எழுத தெரிலனா இது சந்தத்துக்கா சொந்தத்துக்கா அப்படின்னு டியூனு மீட்டருக்கா மேட்ருக்கான்னு பேசிக்குவாங்களாம். அப்போ டியூனுக்கு எழுத தெரியலன்னா அது அப்படின்னு. அப்புறம் இவர் எழுதுறாராம், காலம் சந்தோஷத்தில் உள்ளம் களி கொண்டாடுது அப்படின்னு. என்ன களி கொண்டாடுது அது இதுன்னு எழுதுறேன். எவ்வளோ பெரிய தமிழ், நீ ஒன்று இஷ்டத்துக்கு நீ இது பண்ணுற, கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, மாற்றி எழுதி கொடுக்கணும். மாற்றி எழுதி யோசிக்கிறாராம், ஒன்றுமே இதாகல கண்ணதாசன். அதுக்கப்புறம் உடுமலை நாராயண கவி, அவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் அந்த காலத்தில் அவங்க தான் டாப். அவங்களாம் பெருந்தன்மையை பாருங்கள். என்னடா விஸ்வநாதா புதுசாக வந்து நல்லா எழுதிருக்காப்லையா அப்படின்னு. இல்லைண்ணே இந்த மாதிரி களி கொண்டாடுது அதெல்லாம் எழுதுறேன். டே ஏன்டா போட்டு இது பண்ணுற, சந்தோஷம் கொண்டாடுது அப்படின்னு மாற்றி. புதுசாக வந்தவர் தான் கண்ணதாசன். அப்போ ஜூனியர். அப்போ களி கொண்டாடுதுன்றதை சந்தோஷம் மகிழ்ச்சி கொண்டாடுது, சந்தோஷம் கொண்டாடுதுன்ற மாதிரி மாற்றண்டா, அவ்வளோதானே அப்படின்னோன்னா நல்லா இருக்கேண்ணே, இதுதான் நான் கேட்குறேன், எங்கே அவர் கொடுக்குறாருன்னு. இப்படி தான் அவங்க இது உருவாயிருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி இது பண்ணுறது, கவிஞரை ரொம்ப சீண்டுனா நல்ல பாட்டு கிடைக்கும்னு இவருக்கு தெரியும். இந்த சீண்டல் தான் அவங்களுக்குள்ள அவங்க இறந்து போகிற வரைக்குமே நடந்துருக்குது. அதில் ஒன்று தான் இவர் அதிசயமாக 7 மணிக்கு வந்துட்டாராம். இவர் 7 மணினா 10 மணி 11 மணி தான் வருவாராம். கோவத்தெல்லாம் கடுமையான கோவம் வச்சிருக்கப்பா, சரி உர்றா அப்படின்னு முதுகில் ஓங்கி தட்டிட்டு எம்ஜிஆரே பண்ண வச்சது அப்படி பண்ணவர் இவர். ஆனால் அன்றைக்கி பார்த்து அவர் சீக்கிரம் வந்துட்டுருக்காரு. இவர் 2-3 மணி வரை ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இவர் போய் படுத்துருக்காரு. இவர் எழுப்பி பார்த்துருக்காங்க, இவர் ஏதோ ரீச் பண்ண முடியல. இவர் இங்கே வெயிட் பண்ணி கடுமையாக குழம்பமாயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தெரிஞ்ச பிறகு இவர் எந்திரிச்சு ரெடியாகி ஒரு 11 மணிக்கிட்ட இவர் வந்திருக்காரு. இவர் கடுப்பாகி போயிட்டாராம். அப்புறம் போயிட்டுனே இந்த மாதிரி சொல்லக்கூடாதா, வந்துட்டு போனார் கவிஞர் சொல்லிட்டு இந்த மாதிரி. இல்லைண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இந்த சீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பல்லவி மாத்திரம் எழுதி கொடுத்துட்டு போனாரா. அதை வாங்கி பார்த்தா தான் அந்த பாட்டு, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா, 2 மாதங்களில் நான் வரும். 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். அது ஒரு சூப்பர் ஹிட் சாங் இல்லை சார் எம்ஜிஆருக்கு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டு, அதான் அதில் இது வரும், யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மான்களிடம் இது வைத்தான், மனிதனுக்கு என்ன வைத்தான், அந்த மாதிரி வரும் அந்த பாட்டில். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னா கண்ணதாசனை இவரை விஸ்வநாதனை கிண்டல் பண்ணிட்டு எழுதி கொடுத்துரு, கடுப்பில் அந்த இதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த பாடல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு தான் அந்த பாட்டு பாடினேன்.
சரி, இப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது நமக்கு தெரியும். கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊமையன் கோட்டை தானே சார் அந்த படம், பாதி வரைக்கும் வந்துட்டு கைவிடப்பட்ட ஒரு படம். எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு ரொம்ப க்ளோஸ் நட்பு உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய படங்களுக்கு வசனம் ஃபுல்லாக கண்ணதாசன் தான். எம்ஜிஆருடைய சொந்த படத்துக்கே கண்ணதாசன் தான் வசனம். நீங்கள் கண்ணதாசனுடைய அந்த சிந்தனையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரமிச்சு போயிடுவீங்க. எம்ஜிஆருக்கு பஞ்சு டைலாக் எழுதுனதும் அவர் தான். நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் உண்டு சொன்னது எழுதுனது கண்ணதாசன் நாடோடி மன்னனில். அந்த மாதிரி பல படங்கள் எம்ஜிஆருக்காக அவர் வந்து வசனம் எழுதுனதெல்லாம். நாடோடி மன்னன்ல இன்னும் கூட கண்ணதாசன் அவர்களோட பையனே சொல்லியிருக்காரு, அப்பா வந்து அவ்வளோ அழகா எழுதியிருப்பார் அதுல, நீங்கள் மாளிகையில் இருந்து பார்க்கின்றீர்கள், நான் மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையை பார்க்கின்றேன். இதுல எவ்வளவு ஒரு அழகான ஒரு தத்துவம் அவர் வச்சிருக்காரு சார். அதுல மக்களோடு மக்களாக அதுல சோசலிசம்ன்ற அந்த இது வழி வரும் அந்த இது. அதுல வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த எம்ஜிஆர் வந்துடுவார், நாடோடி எம்ஜிஆர் வந்துடுவார். வந்துட்டு அவர் இருக்கிற மினிஸ்டரு தளபதி நம்பியார், ராஜகுரு வந்து வீரப்பா இருப்பார், ராஜகுரு வந்து சக்கரபாணி, இவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இவர் வந்து பதில் சொல்லுவார். அந்த பதிலாக கண்ணதாசன் எழுதின வசனம் பாருங்கள். கலப்பு மனம் அரசு செய்கிறவர்களுக்கு அரசு செலவிலே திருமணம். இது ராஜா காலத்தில் சொல்கிற மாதிரி. இன்னொன்று இவர் எழுதின காலகட்டம் 1958. அப்போது திமுக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக போராடிட்டு இருக்குது. சுயமரியாதை திருமணம் எப்போ 67க்கு அப்புறம் நடக்குது. இவர் 58 எழுதுகிறாரு. கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசு செலவில் திருமணம், அவங்க குழந்தைகளுக்கு முதல் சலுகை அரசு வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வீடுகள் எல்லாருக்கும் இதெல்லாம் கட்டித்தரப்படும். அரசு இடங்களில் வீடுகள் கட்டித்தரும். குடிசை மாற்று வாரியம் எப்போ வந்துச்சு? 71 இதெல்லாம். அப்படியானால் யார்? சக்கரபாணி கேட்பார், குடிசைகளை என்ன செய்வது? ஒன்று எம்ஜிஆர் பட்டுன்னு, குடிசைகள் கொளுத்தப்படும், அங்கு மக்கள் வசிக்க வாய்ப்பில்லாதால் குடிசைகள் கொளுத்தப்படும் அப்படின்வார் எம்ஜிஆர். அப்புறம் வந்து தொழில் முதலீடு ஷேர் பற்றி எழுதியிருக்காருங்க. தொழில் முதலீடுக்கு லாபத்தில் 10% தொழிலாளிகளுக்கு அப்படின்னு. அப்போ வந்து பணக்காரங்களே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இவர் கேட்பார் நம்ம வீரப்பா. தவறு, ஏழைகளே இருக்க மாட்டார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் தான் இருக்க மாட்டார்கள். பஞ்ச் டைலாக்கு. அப்புறம் வந்து 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்லாம் கட்டாயம் பள்ளிக்கு போகணும், அனுப்பாத பெற்றோர்களுக்கு தண்டனை. அப்போது 58. ஆனால் 57 வந்த காமராஜர் அதுக்கு பிறகு தான், அந்த பீரியடில் தான் கஷ்டப்பட்டு பாடுபடுறார். ஆனால் இவர்கள் யாருக்குமே காமராஜ் பிடிக்காது. அப்புறமா தான் கண்ணதாசன் 61க்கு அப்புறம் தான் காமராஜரோட கனெக்ட் ஆகிறார். அதுக்கு முன்னாடி வரையும் கிடையாது. ஆனால் 58லேயே திமுகவில் இருக்கும்போதே இவங்க இது எழுதுகிறாங்க. குழந்தைக்கு இலவச கல்வி, அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு, விவசாயிகளுக்கு 5 காணி நிலம், அப்புறம் ஒரு காளை மாடு, அதுக்கப்புறம் அதுக்கான இடுபொருட்கள் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு. அந்த படத்தில் அதெல்லாம் வந்து பயங்கரமான வசனம். இதில் தான் அந்த மாதிரி வசனங்கள்லாம் வர்றது தான் ஒன்று. இது என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் யாது. இது எம்ஜிஆருக்கு அவர் எழுத வைர வரிகள் கடைசி வரைக்குமே இருந்திருக்குது. இன்னொன்று அவர் ஒரு இதில் சொல்லுவார், நாடோடி மன்னன்ல பாட்டு எதுவுமே கவிஞர் எழுதல சார், எல்லாமே வசனம் மட்டும்தான். காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கைங்காலம், அதெல்லாம் கண்ணதாசன் எழுதுனது. அதில் 2-3 ஹீரோயின் வருவாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு இவங்க இருப்பாங்க, நம்ம பானுமதி இருப்பாங்களா? பானுமதி வந்து எம்ஜிஆருக்கு அவங்க தான் இது காடு விளைஞ்சன மச்சான் பாட்டு பாடுறது, தூங்காது தம்பி தூங்காது, ஜெயிலில் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு புரட்சி சரோஜா தேவி இருப்பாங்க, பாதிக்கு மேலே சரோஜா தேவி வருவாங்க. PS வீரப்பா பொண்ணு மாதிரி, ஆனால் எடுத்து வளர்த்துருப்பாப்புல அந்த இது வரும். இன்னொரு ஹீரோயின் அந்த மாதிரி அந்த எம்ஜிஆருக்கு ஒரு ஹீரோயின் இப்படி இருக்கும். கதை பார்த்தீங்கன்னா அப்படி நகரும், நல்லா வேறு மாதிரி நகரும். நல்லாயிருக்கும் அந்த படம் உடையது. அந்த மாதிரி இதில் எம்ஜிஆர் வந்து கண்ணதாசன் சொன்னோம்ல, எதிர்த்து இருந்தாருங்க, இது பண்ணாங்கன்னு. நீங்கள் எம்ஜிஆரை எதிர்க்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ஆனாலும் வந்து அவரை வந்து நீங்கள் ஏன் அந்தளவுக்கு ஒரு மதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எம்ஜிஆர்கிட்ட எனக்கு பிடிச்சது எதிரியாக பார்ப்பார், நண்பனாக பார்ப்பார். யாரையும் அந்த இது பண்ணது கிடையாது. அவர் எந்த உறவோ அதை நேர்மையாக பண்ணுவார். ஆனால் நண்பனாக பழகிட்டு முதுகில் குத்த மாட்டார். எதிரியாக இருந்தால் எதிரியாக நிற்பார். அதனால தான் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாராம் கண்ணதாசன்.
இதை பாட்டுலேயும் வச்சுருப்பார் எம்ஜிஆர். இது கண்ணதாசன் எம்ஜிஆர் பாட்டுக்கு. அந்த பாட்டு வந்து போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, ஓகே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. அதில் ஒரு வரி வரும், கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும், பாயும் புலியின் கொடுமையை பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. புரியுதா? அதுதான் எம்ஜிஆருக்கு அவர் சொல்கிறாரு. எதிரினா எதிரியாக பார்ப்பார், நண்பன்னா நண்பனாக இருப்பார். ஆனால் நண்பனாக இருந்து கொண்டு அடுத்து கெடுக்கிற வேலை பண்ண மாட்டார். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாலும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. அதான் அந்த அர்த்தம். நல்லா பழகுவான், எப்போ இது பண்ணுவான்னு தெரியாது. அதுதான் இந்த மாதிரி பல இது. இன்னொரு பாடல் சிவாஜி எழுதியிருப்பார். அதில் வந்து பகைவர்களை நானும் வென்றேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணான்னு வரும். எக்ஸலன்ட் லைன். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. அதாவது என்கிட்ட மட்டும் இல்லை, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. அதுக்கு அடுத்த வரி தான் அந்த வரி, பகைவர்களை நானும் வெல்வேன். சேம் இதே பேட்டர்ன் தான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, அந்த வரிகள். ஏன்னா இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவஸ்தன் நம்பி ஏமாந்த ஒரு ஆள் ஒரு ஆற்றாமையினால் பாடுற ஒரு பாடல். அந்த இதில் உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கணும், அப்புறம் யாரெல்லாம் எல்லாருமே ஒன்று தான். அந்த மாதிரி இதெல்லாம் வைர வரிகள். இன்றைக்கி இந்த பாட்டு இருக்குது, ஆட்டு வித்தால் யார் ஒருவன், அது பரமசிவன் கழுத்துலாம் கேட்டு மயங்காத, இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் பொருத்தி கொள்ளாத ஆட்கள் யாருமே கிடையாது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, நான் இப்போது ஊமை மொழி இல்லாத ஏழை, என்றேனும் ஒரு நாள் நான் பேசுவேன் அப்படின்னு அந்த இது. உன் பாதை நீ போகலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் நலமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ புகழ் பாடலாம்ன்ற மாதிரி வரும். சேம் இதே தான், எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதி. அதான் வருவாய் வருவாய் என நான் இருந்தேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். டாக்டரில் என் கடவுளை நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும், நெஞ்சில் ஒரு ஆலயம், உயவலை நீ வாழ்க, ஸ்ரீதர் படம். அந்த மாதிரி நீங்கள் அந்த கனெக்ட் பாருங்கள், எந்த தடவைலாம் எப்படி கனெக்ட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் மாற்றிருப்பார் கண்ணதாசன். ஆமாம் சார், கண்ணதாசன் வந்து ஒரு கவிஞரா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பின்னாடி எம்ஜிஆரோட நடந்த ஒரு மோதல் வந்து காரணம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அது இந்த ஊமையன் கோட்டை படம் எடுக்கிறாரு. எடுத்த உடனே அவர் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் சண்டை இல்லைங்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அவர் பையன் கூட அதை சொல்லியிருப்பார். அந்த படத்துக்கு ஃபினான்ஷியர் வந்து ஒரு பார்ட்டி, அது கொஞ்சம் தில்லாலங்கடி பார்ட்டி. அவர் வலுக்கட்டாயமாக கண்ணதாசன்ட்ட இவர் எம்ஜிஆர் சொன்னதுனால நான் ஃபினான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு, கண்ணதாசன் நல்லா இருக்கணும்னு எம்ஜிஆர் அந்த எண்ணத்தில் பண்ணுறாரு. இந்த ஃபினான்ஸ் எல்லாம் அவர் ஆஃபீஸ் போகிறாரு, கண்ணதாசன் அந்த தயாரிப்பாளர் அலுவலகம் போகிறப்போ எதுக்கு இது பண்ணுறீங்க, நம்ம அலுவலகம் இருக்குது, அங்கேயே ரூம் இருக்குது. நான் கண்ணதாசன் போய் பார்க்குறாரு, சரி இது தேடுறதுக்கு இங்கேயே ஒரு ரூம் இருக்குதுன்னா அங்கேயே ரூம் போட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. இதில் எம்ஜிஆர் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்கல்ல, இப்போ எம்ஜிஆர் அந்த பேப்பர்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க, அப்போ அந்த காட்சி அமைப்போடு சேர்ந்து விளம்பரம் கொடுத்து தான் பண்ணணும். இந்த ஊமையன் கோட்டைன்றது ஊமைத்துறை, அதாவது கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் ஊமைத்துறை என்ன ஆகுறாரு, அதுதான் கதை. நீங்கள் சரித்திர கதைகளில் வந்து மன்னன் யார், கண்ணதாசன், மருது சகோதரர்கள் எழுதுனதில்ல சிவகங்கை சீமை, அதான் அடுத்த இது வரும். அப்போது அந்த மாதிரிலாம் எழுதினவர் அவர். எம்ஜிஆருக்கு பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது, எல்லாம் ஓகே ஆகி பண்ணோன்னா லாஸ்ட்டில் ஏதோ மிஸ் ஆகி அதுக்கப்புறம் சிவாஜி நடித்தார். ஊமைத்துறை கேரக்டர் எம்ஜிஆர் நடிக்க வேண்டியது ஊமையன் கோட்டையில். ஆனால் அதில் இந்த ஃபினான்சியர் என்ன பண்ணுறாப்புல, அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான அந்த ட்ரெஸ்ஸு மற்ற இதுக்கு வந்து பணம் கேட்குறப்போ
என்ன பணம்ன்றது பண்ணுற அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பிச்சிடறாப்புல. அவர் ஒரு இப்படியே போகுது, 1 மாதம் ஆகிடுது. எம்ஜிஆர் கூப்பிட்டு என்ன ஏன் லேட் ஆகிட்டு இருக்குது, இல்லை இந்த மாதிரி போய் பணம் கேட்டப்போ இதாகல அப்படின்றப்போ கண்ணதாசன் மேலே அந்த ஒரு மாதிரி அது இதாகுது. கண்ணதாசன் தான் இது காரணன்ற மாதிரி. சுத்தி இருந்தவங்க கண்டபடி சொல்லி கொடுக்கறதும் ஒரு காரணமா அது ரொம்ப நடக்கும் சினி ஃபீல்டில். இவங்க 2 பேரும் நட்பை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. அப்படியும் தகவல்கள் தப்பா மாறி தப்பு மாறி தப்பாக போய் போச்சு. கண்ணதாசன் தான் காரணன்ற மாதிரி போய் எம்ஜிஆர் தவிர்க்கிறாரு ஷூட்டிங். அதுக்கப்புறம் கண்ணதாசன் என்னென்னு கேட்டால் இல்லை அப்படி இப்படின்னா கண்ணதாசனுக்கு ஒரு சுயமரியாதை, நீனா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே அறிவிக்கிறேன் பாருன்ட்டு அறிவிச்சிடுறாரு. இந்த படம் இல்லை உடனே அண்ணா மிரண்டு போயிடுறாரு. மிரண்டு போய் 2 பேருமே திமுக இருக்க பெரிய தலைங்க கூப்பிட்டு அண்ணா சமாதானம் பேசுகிறார். அதுக்கு பிறகும் அது சரியாக ஆகல. இப்போ அண்ணா சொல்கிறாரா சார், கண்ணதாசா நீ இன்னும் வளரலை, இப்போவே நீ இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு அந்த அறிவுரை கேட்க தயாராக இல்லையாமே? நீ ஒவ்வொரு கட்டத்துலையுமே பணம் செலவழிக்கிறது, யாராவது வந்தால் கேட்டால் கொடுத்துட்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள், வந்த பணத்தை உடனே செலவு பண்ணுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட இது இருந்தது. ஒரு குழந்தைன்னு வாங்க அவரை நீங்கள் எம்எஸ்வி கதையாக சொல்லியிருப்பார். அவர் இறந்தப்போ டிஎம் சவுந்தரராஜன் அப்படியே அழுது புலம்புவார். அது அந்த குழந்தை மனசு அப்படின்னு. அப்போ அதில் வந்து இவர் அந்த கோபத்தில் தான் சிவகங்கை சீமை மாலையிட்ட மங்கை, அதாவது ஒரு பிரபலம் இல்லாத ஆளை நான் வச்சு செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு டிஆர் மகாலிங்கத்தை வச்சு மாலையிட்ட மங்கை அப்போ தான் பாட்டு எழுதுறாரு. அப்போ ரொம்ப கஷ்டத்துல விஸ்வநாதா இங்கவான்னு கூப்பிட்றாரு. மகாலிங்கம் அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஏன்னா அந்த யாரா முடியுதுங்க உங்களுக்கு. பியூ சின்னப்பா, தியாகராஜ பாகவதர், அந்த கிராப்தலை, அந்த பாடல்கள், அது இது. எம்ஜிஆர் சிவாஜி அன்று எம்ஜிஆர் சிவாஜி கூட இந்த படத்தில் வந்துடுறாரு, சமூக படத்தில். எம்ஜிஆர் இந்த ஸ்டைல்லே தான் பல பாடல்கள். அப்புறம் டிஎம்எஸ் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறதுக்கு ஹீரோவுடைய இது இல்லைன்னு போகுது. அப்போ பல ஹீரோக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகுது. இந்த நேரத்தில் பாட்டும் பாடுவார், இதுவும் பாடுவார்னா அதுதான் நீங்கள் இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையில் எனக்கு அந்த பாட்டு. நீங்கள் இப்போலாம் 4K எல்லாம் வந்துருக்குது, போட்டு கேட்டு பாருங்கள். நல்லா ஹோம் தியேட்டர் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள். அந்த ஹை பிச்சு எவனும் பாட முடியாதுங்க. டிஆர் மகாலிங்க இது வேறு மாதிரி இருக்கும். அதில் சிவபெருமான் வந்து சொல்லுவார், வந்தோடனே என்ன தெரியலையான்னு ஒரு சிரிப்பு சிரிப்பார் சிவாஜி கணேசன். தெய்வம் வந்து சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பு. என்ன தெரியலையா, நான் தான் சாமி டெய்லி முன்னாடி தானே சாமி இருக்கிறேன், நீ பாடுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனே, அப்போ எனக்கு இது வராதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாப்புல. இல்லைப்பா நீ சொல்வதை பார்த்தாலும் எனக்கு இதுவாக இருக்குது, நீ யார் நீ சொல்லுன்னு, என்ன தெரியலையா, நல்லா பாருங்கன்ட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வேறு லெவலு. மாலையிட்ட மங்கை சொல்லிட்டு அதில் அந்த படம் வரும்போது விஸ்வநாதா அங்கே வா 16 பாட்டு எல்லாம் டியூன் பாட்டு தான், நீ திறமை காட்டுப்பாங்க நான் டியூன் பண்ண அப்படி இப்படின்னு இது பண்ணி தான் அந்த படத்தில் அந்த இது சூப்பர் ஹிட்டு. அதில் இந்த செந்தமிழ் தேன்மொழியார் இன்னைக்கு வரைக்கும் அந்த டான்ஸும் ஏங்க அந்த டியூன்லாம் மாற்றி இப்போ ரீமிக்ஸில் ஓடினுக்குதுங்க தெரியுமா. ஒரிஜினல் சாங்கே வந்து எப்பவுமே ஒரு துள்ளல கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் சார். காற்றினில் மீது இந்த அதாவது சார் அது இப்போ வரைக்கும் ஸ்கூல் ஆனுவல் டேஸ்ல அந்த சாங் எடுத்து போடுறாங்க சார் டான்ஸுக்கு. இப்போ ரீமிக்ஸ்லாம் வந்து ஏஐ எல்லாம் போட்டு கலக்குறாங்க. அதில் யார் ஹீரோயின் யார் சொல்லுங்க, பேர் மறந்துட்டேன் நானு. சரோஜா தெரியல சார். நல்லா அழகா இருப்பாங்க. பண்டரிபாய் தங்கச்சி. அப்படியா சார். அதுலயே வந்து திராவிட பொன்னாடே அப்படின்ட்டு ஒரு பாட்டு ரொம்ப ஹிட்டா இருக்கும். இப்போ ஒரு சின்ன அதாவது டிஆர் மகாலிங்கம் வச்சு இவர் படம் எடுக்கிறாரு அப்படின்ட்டு இந்த திராவிட கட்சிகள்ல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னும் பொழுது இதுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சாராம் கண்ணதாசன். அதை உடைக்கணுன்றதுக்காக டிஆர் மகாலிங்கம் அவர்களையே இந்த திராவிட பொன்னாடு அப்படின்ற பாடலை பாட வச்சு அந்த படத்தை எடுத்தாராம். எல்லாரும் ரொம்ப அசந்து போயிட்டு அதையே தன்னோட கட்சி பாடலா எடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இவங்க ரொம்ப கொலவெறியில் இருந்தாங்க. நீங்கள் சிவாஜி கணேசன் திமுக விட்டு போனார் சொல்லுங்கள். திருப்பதிக்கு போனாருன்னு பிரச்சனையாச்சு. இப்போ ஊராக எந்தெந்த கோயிலுக்கு இதுன்னு போயின்னு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு அமைச்சர் 64 லட்ச ரூபா திருப்பதிக்கு காணிக்கையை செலுத்துறாரு. ஆனால் அன்றைக்கி சிவாஜி கணேசன் போயிட்டு வந்ததுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி ஆக்கி அவரை துன்பப்படுத்தி அந்த ஒரு இது பண்ண லாஸ்ட்டில் அவர் வெறுத்து போய் வெளியே போனார். காலம் அந்த காலம். ஸோ அப்பானா அந்த பாடல் டிஆர் மகாலிங்கம் பாடினது பயங்கர ஹிட் ஆச்சு. அது முடிஞ்சோடனே மருது சகோதரர்கள் படம் சிவகங்கை சீமை அது ஹிட்டு. ஸோ அதுலேருந்து தான் கண்ணதாசன் வந்து கவிஞர் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் ஆகி ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தேவர் படம் ஃபுல்லாகவே அவர் தான் தெரியல. தேவர் படத்துக்கு வேறு யாரும் எழுதுனதே கிடையாது, இவர் தான். எத்தனை பாடல்கள், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து, ஒரு காதலன் காதலியை எப்படி புகழ்ந்து வாழ்றது. எம்ஜிஆர் கால் அடிபட்டிருக்கோம்,
சரோஜாதேவி இது அந்த வீட்டில் இருந்துகிட்டே பாடுற மாதிரி நொண்டிட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த இது ஸ்டிக்கை வச்சு தான் அப்படி பாடுற மாதிரி கட்டி தங்கம் வெட்டி எடுத்து சிற்பிகள் செய்த உருவமடா சாறு பிழிந்து கொட்டி கொட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தங்க ரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போல மலர்கள். அந்த வரிகள் எல்லாமே அந்த மாதிரி அற்புதமா இருக்கு சார். நீங்க இந்த கால் நொண்டி நண்டி நடக்கும்போது பாடுற இதே மாதிரி சரோஜா தேவி சிவாஜி கணேசன் வீல் சேர்ல கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, எக்ஸ்ட்ராடினரி. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அதாவது அது ஒரு அற்புதமான கதை. யார் பாடும் பாடல் என்று அது ஒரு அற்புதமான கதை. சிவாஜி இது பாலும் பழமும் இல்லையா சார்? ஆமாம், அவருக்கு பார்வை போயிடும். இந்த அம்மாவே அவருக்கு பணி செய்ய வந்திருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க வேற ஒருத்தர் கட்டிக்க போகிற இதில் இருப்பார். ஆனால் சரோஜாதேவி வந்து செவிலியராக வந்திருப்பாங்க. அந்த இதில் தான் இந்த பாட்டு நான் அவள் பாடும் தினம் பாடும் கவிஞன் அல்லவான்ற மாதிரிலாம் வரும். அவங்க வந்து ஆக்சுவலி சிவாஜியை நீங்க உங்க லைஃப்பை வாழணுன்றதுக்கு ஏத்த மாதிரி பாடுவாங்க. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா அப்படின்னு வரிகள் எல்லாம் வந்து அற்புதமா எழுதி. அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ வந்து எப்படி நீ எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி. இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கூட சார் அந்த ஒரு உருவம் பெயிண்ட் பண்ணுவாரு. சரோஜா தேவி நடந்து வர்றதும் கம்பன் கண்ட சீதை வெந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா. நீங்க சொன்ன மாதிரி அந்த இலக்கியம் அது இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அந்த இந்த பாட்டு அம்மம்மா தம்பி என்று நம்பி அதில் சொல்கிறது, கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது, அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. அதுக்கு அடுத்தது அதான் அது பாசமன்றோம், இது வேஷமன்றோன்னு சொல்கிறது வந்து இங்கே தம்பி வந்து தன்னை தம்பின்னு சொல்ல மாட்டா, அண்ணன் சொல்ல மாட்டாப்புல, தெரியாத மாதிரியே நடந்துக்குவார், பணக்கார வீட்டு மருமனாக இருப்பாப்புல. அது வந்து அதை எப்படி கனெக்ட் பண்ணுறாருனா, அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ, இந்த ராஜபாட்டு ரங்கத்துறை ஏழை அல்லவோ, அதனால் அந்த தம்பி வந்து அண்ணனுடைய துயரை இது பண்ணான். ஆனால் இந்த அண்ணன் வந்து ஏழைன்றதுனால இந்த தம்பி இது பண்ண மாட்டேங்கிறான். இதை கொண்டு போய் இதோட கனெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த இதுவும் சொல்லுவார், ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா அப்படின்னு போட்டு, இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் மன்னன் இல்லையே. ஆனால் அவர் யார், எக்ஸ்பர்ட்டு, நாடகத்துக்குன்னே பேர் வாங்கினான் அந்த ராஜபாட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி நீ வந்து அண்ணன்னு என்னை தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறல்ல, இந்த வேஷம் எனக்கு வராதுடா, நான் எவ்வளோ வேஷம் போட்டிருக்கிறேன், இந்த வேஷத்தில் நான் மன்னன் இல்லை. அது சிவாஜி கணேசன் அருமையாக காட்சிப்படுத்தின விதம் இருக்குல்ல, காட்சிப்படுத்தின விதம். ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே அப்படி சிவாஜி அப்படி நல்ல பாரதின் அது இது பாசமாக அது பாசம் பண்ணுறோம் அப்படின்றப்போ இவரை காமிப்பாங்க. அது வேஷம் பண்ணுறோன்னு டக்குன்னு அப்படியே ஜூம் பண்ணி ஸ்ரீகாந்த்கிட்ட போகும். எல்லாம் நீங்கள் ஏன் இதெல்லாம் நம்ம இத்தனை வருஷம் 50 வருஷம் 75 51 வருஷம் கழித்து பேசுகிறோம் அப்படின்னா, நான் என்ன ஒரு 5 வயசு பையனாக இருந்திருப்பேன். ஆனால் போக போக நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த பாடல்களை பார்க்கும்பொழுது, அப்புறம் இந்த பாடல்களை காட்சி வடிவாக பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிப்புத்தன்மை இருக்கும். எனக்கு இது எப்படி காட்சிப்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப இது இருக்கும். நீங்கள் அந்த மகேந்திரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவாஜி இது ரஜினிகாந்த்கிட்ட பாலச்சந்தர் கேட்பார், பாலச்சந்தர் உனக்கு பிடிச்ச டைரக்டர் யார் சொல்லுனாப்ல, மகேந்திரன் டபால், என் பேரை சொல்ல மாட்டேன்றியே பட்டுன்னு மகேந்திரன் வார். ரஜினிகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் தான், மனசில் உள்ளதை சொல்ல, நடிக்கிறதுலாம் இருக்காது. அது ஒரு இன்னசென்ஸ் இருந்தது சார். அவரு அரசியல்ல வரலன்னும் போது கூட கொள்கை என்னன்னு கேட்டாங்க, எனக்கு அரசியல் அவர் வரமாட்டார்னு ஆரம்பத்துல ஆட்சி சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலே பல பேர் பகைக்கு நாளானேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு ரசிகனாக அவரை ஓப்பனா அவரு இருந்தாரு. ஆமாம், மகேந்திரன் சொல்றாரு. ஏன்னா மகேந்திரன் திரைக்கதை அமைக்கிறதுல மன்னன். என் மனைவி ஒரு படத்தை பார்த்துட்டு சொல்கிறாங்க, தெரியுன்னு நினைக்கிறேன், மகேந்திரன் பண்ணுவார், அவர் தான் வில்லன். அதில் வந்து இப்படி உக்காந்துட்டு அப்படின்னு பேசுவார். என் வைஃப் சொன்னாங்க, இவரு நான் ரஜினி மாதிரி பண்ணுறாரு.
நான் சொன்னேன் ரஜினி ரஜினியை தான் உருவாக்குனவர். ரஜினி தான் இவரை மாதிரி பண்ணார். ரஜினிக்கு இந்த ஸ்டைலு இதெல்லாம் இது பண்ணது மகேந்திரன். ஐயோ சார், முள்ளும் மலரும் நிஜமா சார் அது ஒரு காவியம்னு சொல்லலாம். அதாவது ரஜினிகாந்தோட பெஸ்ட் வந்து அதுல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் கிட்டத்தட்ட அவர் ஹீரோவா வில்லனா இதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. நீ ஒரு கட்டத்தில் தங்கச்சியை கொண்டு போய் ஒரு வெண்ணிராடை மூர்த்தி அது ஒரு மாதிரி தரங்கட்ட ரோல் மாதிரி இருக்கும். அது கட்டி வைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணுவார். அவங்க படாபாட் ஜெயலட்சுமி தடுக்கிற வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் ஒரு வில்லன் மாதிரி தெரிவார். ரஜினியோட மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ வரைக்கும், கமல் நல்ல நடிகர், ரஜினி சுமார்னும் போதெல்லாம் அட பாவிங்களா ஒத்துக்கவே முடியல, இதை பாருங்க அப்படின்னு. எம்ஜிஆர் நல்ல நடிகர், சிவாஜி கணேசன் பல்கலைக்கழகம் நடிகர் திலகம். எப்போவுமே ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது தெரியாது. எம்ஜிஆர் இயல்பாக நடிப்பார். நீங்கள் அப்படின்னுவார், ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த இது பல விஷயம், அம்மா கிட்ட அழுவுறது, பாசம் எம்ஜிஆருக்கு அழ வராதுன்னுவாங்க, மூஞ்சை மூடிட்டு போயிடுவான்னுவாங்க. ஒருத்தன் வந்து ரியல் லைஃப்பில் ஓரளவு தான் அழுவான், ரொம்பலாம் அழுவுறது வந்து நாடகத்தில். அப்போ சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்டிங்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஓவர் ஆக்டிங்கும் கிடையாது, எம்ஜிஆருக்கு நடிக்க வரலன்றதும் கிடையாது. எம்ஜிஆர் நல்லாக நடிப்பார், அது இயல்பான நடிப்பு. சிவாஜி கணேசன் நாடகத்தில் அந்த 100 மீட்டருக்கு முன்னாடி இருக்கிறவன்கிட்ட இங்கே அழுகுற மாதிரி ஒரு சீன் வரணும்னா நீங்கள் கதறி அழுகுற உடல் மொழியில் காமிக்கணும், சத்தமாக அழுகணும், ஃபேஸில் காமிக்கணும். அதை சினிமாவில் வரும்பொழுது அதை அவருடைய பாணியாக மாற்றிக்கிட்டார், அவ்வளோதான். நீங்கள் இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதுனால வர்ற பிரச்சனை தான் இது. சேம் இதே பேட்டர்ன் தான் கமல் ரஜினி. கமல் இந்த குடும்பம் அந்த மாதிரி இது, அவர் அந்த மாதிரி போயிட்டார். ரஜினி ரொம்ப அழுவ மாட்டார் அப்படின்ட்டு இந்த இது பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு போவார். முள்ளும் மலரும்ல சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கெட்ட பையன் சார் இந்த காலின்னு சொல்றது, அந்த நாதஸ்வர கும்பலை வச்சு ஒரு டான்ஸ் ஆடுவார். டிட்டோ ஒரு வில்லேஜில் ஒரு ரவுடி பையன் ஆடினா எப்படி இருக்கும்? நீங்கள் பருத்தி வீரனில் போய் காமிக்கிறாங்க, அன்றைக்கு பருத்தி வீரன் அவர். நீங்கள் அந்த நிஜமா இப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இதெல்லாம் அந்த உடம்பு வந்து இப்படி வந்துட்டு பண்ணுவாப்புல, இப்படி பண்ணுறதில்ல. அது நான் ஏண்டா டேய் ராணியை கூப்பிடு, அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, நீங்கள் அவளோ இந்த அந்த போஸ்டர்னு சொல்லுவாங்க, அது நிற்கிற மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா மகேந்திரன் பற்றி? எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் பார்த்த படம் வந்து தங்கப்பதக்கம். ஏற்றாம்பேடி சீனிவாசன் இது சுந்தரம். கதை திரைக்கதை வந்து இவர் மகேந்திரன். அதில் ஒரு சீனு ரொம்ப அழகாக திட்டம் போட்டு இவரை பிடிச்சிடுவார். யார்? பேங்க்கில் கொள்ளடிச்சிருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்க தெரியாது. தலைவனை ஸ்ரீகாந்த் தான் கண்டுபிடிச்சிடுவாப்புல. கண்டுபிடிச்சோன்னா கைது பண்ணுவாப்புல. அந்த கைது பண்ணுறது மாதிரி தான் அந்த பாட்டு, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம். அந்த பாட்டுலேயே அப்படியே ஆடிக்கிட்டே வருவார். போலீஸ் சல்யூட் பண்ணி அந்த ஆர்டர் காப்பி கொடுப்பாரு. அப்படியே அவர் சிவாஜி பாருங்க, அந்த ஒரு ஆஃபீஸர்னால் அப்படின்ட்டு வாங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இது பண்ணிட்டு யூ கேரி ஆன் அப்படின்ட்டு போயிடுவார். மேலே போயிட்டு அப்படி கீழே இறங்கி வருவார் ட்ரெஸ்ஸோட, இன்ஸ்பெக்டர் சௌத்ரி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. அந்த வசனங்களும் நல்லாயிருக்கும். அதோட தான் இன்ட்ரோல் விடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் ஜெகனை அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட இவர் தான் சௌத்ரி. அதோட அந்த இது முடியும், இன்டர்வல் வந்துடும். அதுக்கு அடுத்த சீனு இவர் இது பண்ணிட்டு வந்து உக்காருவார் சாப்பிட. சுமதி சாப்பிடல அப்படின்வார். ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம். கேஆர் விஜயா, ஏம்மா நீ சாப்பிடல அப்படின்வார் மருமகளை. ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம். உட்காருவார்ல, உட்காந்துட்டு சொல்லுவார், சுமதி நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் குற்றவாளியில் பிடிப்போம்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் வந்து பதக்கம் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர்கள் அநியாயம் பண்ணாங்க, நீங்கள் பிடிச்சிங்கன்னு. அன்றைக்கெலாம் அவங்களாம் வந்து வேறு யார் விட்டு மகனோ வேறு யாருடைய கணவனோ. ஆனால் இன்றைக்கி நான் வந்து கைது பண்ணியிருக்கிறேன். அவன் உன்னுடைய கணவர், உன்னுடைய மகன். ஆனால் அவன் எனக்கும் மகன்றதை மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு அழுவார். சீனு வேறு மாதிரி இருக்கும். கேஆர் விஜயா அதுக்கு இந்த படம் மகேந்திரன்றதே எனக்கு தெரியாது சார். அந்த திரைக்கதை அவங்க வந்து கேஆர் விஜயா அப்படியே என்னங்க சாப்பிடுங்க, என்னங்க ஐயோ அப்படி இப்படின்ட்டு ரொம்ப படம். அடுத்த வசனம், ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம் நினச்சி கூட. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நீங்கள் வந்து என்னை மகனாகவே மதிக்கலாதுன்னு. அப்போ சொல்லுவார், நான் வந்து நெருப்பு சுற்றுறோன்னு சொல்கிறேன் போவாதன்றேன், நீ வெளிச்சத்தையே காட்ட மறுக்கிறேன்னு என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படியே கனெக்டு. மகேந்திரன் இன்னொன்று சொல்லிடுறேன், எம்ஜிஆருக்கும் மகேந்திரனுக்கும். பொன்னியின் செல்வன்
எம்ஜிஆர் எழுதணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் பொன்னியின் செல்வன் கூகுளில் போட்டிங்கனால எம்ஜிஆருடைய ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும். எம்ஜிஆர் ரொம்ப ஆசைப்பட்டு நடக்காத ஆசைப்பட்டது விஷயம். 10,000 ரூபா கொடுத்து வாங்கினார் ரைட்ஸையா? ரைட்ஸை இவர்கிட்ட இருந்து, கல்கிட்ட இருந்து. அப்போ ஓகே, இப்பதான் தேசிய உடைமை ஆக்கிட்டாங்க. இல்லை அவரு கொடுத்துட்டாரு, எம்ஜிஆர் அப்புறம் இது பண்ணிட்டார், யார் வேணா யூஸ் ஓ பண்ணிட்டார். அப்படிதான் சொன்னாங்க. அப்படிதான், ஓ சரி சரி. யார் வேணா பயன்படுத்தின்னு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கமல் ட்ரை பண்ணாப்புல, கமல் ரஜினி இவங்கெல்லாம் வச்சு ஒரு இது. அது அந்த பீரியட் வந்ததா நல்லா இருந்திருக்கும் சார் ஆக்சுவலி. அது உங்களுக்கு செட்டு போட்டு அந்த இது எடுத்தால் கூட நீங்கள் அந்த அவங்க எடுத்தது இது. இங்கே இதில் வந்துட்டு மலையாளம் பேசினுக்கிறாங்க, தமிழ் பேசுகிறான்னா பாண்டியர்களை வந்து காட்டுவாசிகள் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த மலைவாழ் மக்கள் மாதிரி. ரொம்ப வருத்தம் எனக்கு. அந்த படம் ஓடினது காரணம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. அதிலலாம் இவங்களாம் கில்லாடிங்க. பொன்னியின் செல்வன், கல்கி, நம்மளுக்கு அப்படி இதாகிடும்ல, ஏண்டா இதை விட பெரிய ஆள். முதல்ல அது ரொம்ப நாள் வராமல் இருந்து வந்ததாலேயே ஒரு காரணம், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இந்த தலைமுறைக்கு எப்படிங்க அது இதாகும். இந்த தலைமுறை என்னமோ எல்லாரும் அப்படியே பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன். அப்போது அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அப்புறம் என்ன படமாக விஷுவலாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் இசை, ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லாயிருக்கும், பொன்னி நதி பொன்னி நதி. இது பேக் டு தங்கப்பதக்கம், மகேந்திரன். அது தங்கப்பதக்கம் படம். அந்த படத்துலேயும் கண்ணதாசன் அவர்கள் தான், அனைத்து பாடல்களும் அவர் தான். எத்தனையோ தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு, அதில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த வரி அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் அதை சொல்லி தான் படம் முடியும். மகனை கையில் வச்சுட்டு சுமை தாங்கி சாய்ந்தால், மனைவிக்கு இதாகும் போது சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும். சுமை வந்து அவர் தான், குடும்பத்துக்கே அச்சாரமாக இருக்குது அந்த அம்மா தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது இது சிரித்தாலும் போதும், அதுன்னு நல்லா அந்த வரிகள் எல்லாம் இது. அதுக்கு பிறகு என் மனைவி இறந்தா பிறகு அந்த காட்சியை கூட மகேந்திரன் வேறு மாதிரி வச்சுருப்பார், மியூசிக்கே இருக்காது. இறந்துட்டாங்கன்னு தகவல் வருவார், அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், பிளைண்டாக இருக்கும். வெறும் ஒரு கால் அந்த சவுண்டு மட்டும் கேட்கும். இந்த யூனிஃபார்ம் கழட்டிட்டு வந்து நிற்பார். பார்த்தவங்க உண்மையிலே கண் கலங்கிடுவாங்க. அந்த சீனு நின்றுட்டு அப்படி பேசுவார், சுமதி நான் வந்துட்டேம்மா, எப்போவுமே யூனிஃபார்மோட வந்தால் நீ பயப்படுவ, நான் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்திருக்கேன், யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், எப்போவுமே வரவேற்பு வருவேம்மா, இப்போ ஏன் வரல, எந்திரிச்சு பாருமா அப்படின்னு பேசிட்டு, நீ இல்லைன்னா எனக்கு யாருமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்சி அப்படியே அந்த இதோட விழுவார். அப்படியே வந்து கட்டி பிடிச்சிவார். விக்ரம் செம்மையார் பிடிச்சிவார். செம்ம சீன் அந்த படத்தில். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு சோதனை மேல் சோதனை, கண்ணதாசனோட வைர வரிகள். அதுவும் வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது, வேதனை வரலாம் ஆனால் வேதனையே வாழ்க்கைன்னா தாங்காது பூமி அப்படின்னு. இப்போ மருமக வந்து சொல்லும் பொழுது, மாமா நீங்கள் எப்போவுமே தைரியமாக இருப்பீங்களா? அப்போ நான் ஆடவில்லை அம்மா, சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது, பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதை பூனாக புகுந்து கொண்டு உறவென்பது அப்படின்னு. அடி தாங்கும் உள்ளம் மீது இடி தாங்குமா? அடி தாங்கலாம், ஆனால் இடியே வந்து இடிச்சா நான் என்னம்மா பண்ணுவேன்ற மாதிரி. இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா அப்படின்னு. ரொம்ப அற்புதமான அந்த இது வந்த பொழுது நாடகம் ஒரு 30-40 தடவை பார்த்துருக்காரு இவர், நடிகர் திலகம். அதுக்கப்புறம் படம் இது பண்ண மகேந்திரா வந்துட்டாங்கன்னா அந்த வசனம் படா எனக்கு தெரியாதா அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஸ்டைலு படிக்கவே மாட்டார். மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட்டு அந்த வசனம் எல்லாம் சொல்லணும்னு உள்ள வாங்கிக்குவார். ஒரு வரி மாறாமல் அச்சர பேசாமல் சொல்லுவாராம். அதான் நடிகர் திலகம். அதனால் அந்த படம் வந்து அப்படி எங்கெங்கேயோ எப்படியோ போய் பல ஆர்டிஸ்ட்டை தொட்டு கடைசியில் சிவாஜி கணேசனில் வந்து முடிச்சிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். கண்ணதாசன், எம்ஜிஆர் இவங்க மாத்திரம் இல்லை, திரையுலகத்தில் எல்லாரோடையும் கண்ணதாசனோட உறவு எப்படி இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பாலமாக இருந்தாருன்றது நான் சொல்ல வேண்டியது. எம்ஜிஆர் ரசிகர்களும் இதை கொள்வார்கள் நம்புகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டார். ரசிகர்கள் தான் சண்டை போட்டாங்க. எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு நண்பர்களை கூப்பிட்டு, இவங்க ஒருத்தோட அஞ்சலி தேவி தலைவராக இருந்தாங்க. அப்புறம் நண்பர்களை கூப்பிட்டு சிவாஜி கணேசன் தம்பியை தலைவராக போடணும், ஒத்துக்க மாட்டாப்புல, நியமிச்சோம் நம்ம எல்லாம் இது பண்ண ஒத்துக்க மாட்டாப்புல, அதனால் அவரை போட வைங்க, நீங்கள் ஒரு 2 பேரும் ஏற்று போடுங்க, கடைசி டைமில் வாபஸ் வாங்கிடுங்க, அப்போ அன்னபஸ்டாக அவர் வந்துடுவார் அப்படின்னு பாருங்கள். அப்படி வந்து அவரை தலைவராக கொண்டு வந்து அவர் சிறப்பாக செயல்படுவார் சிவாஜி கணேசன். அதில் பொதுச் செயலாளராக வந்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன். இந்த டீம் பெருசாக ஒர்க் பண்ணிச்சு. அப்போது எம்ஜிஆர் நேசித்த சிவாஜி கணேசன்,
அண்ணன் தம்பிகள். அதனால் இந்த நம்முடைய நேயர்களும் இதை என்ன எம்ஜிஆர் இதில் வந்துட்டு சிவாஜியை பற்றி பெருமையெல்லாம் பேசுகிறோம், கலைஞர்களை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயும் எம்ஜிஆர் இருக்கார், அதுக்காக பேசுகிறது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். எப்படியோ போய் பல ஆர்டிஸ்ட்டை தொட்டு கடைசியில் சிவாஜி கணேசனில் வந்து முடிச்சிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். கண்ணதாசன், எம்ஜிஆர் இவங்க மாத்திரம் இல்லை, திரையுலகத்தில் எல்லாரோடையும் கண்ணதாசனோட உறவு எப்படி இருந்தது, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பாலமாக இருந்தாருன்றது நான் சொல்ல வேண்டியது, எம்ஜிஆர் ரசிகர்களும் இதை கொள்வார்கள் நம்புகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டார். ரசிகர்கள் தான் சண்டை போட்டாங்க. எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் வந்து நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு நண்பர்களை கூப்பிட்டு, இவங்க ஒருத்தோட அஞ்சலி தேவி தலைவராக இருந்தாங்க. அப்புறம் நண்பர்களை கூப்பிட்டு சிவாஜி கணேசன் தம்பியை தலைவராக போடணும், ஒத்துக்க மாட்டாப்புல, நியமிச்சோம் நம்ம எல்லாம் இது பண்ண ஒத்துக்க மாட்டாப்புல, அதனால் அவரை போட வைங்க, நீங்கள் ஒரு 2 பேரும் ஏற்று போடுங்க, கடைசி டைமில் வாபஸ் வாங்கிடுங்க, அப்போ அன்னபஸ்டா அவர் வந்துடுவார் அப்படின்னு பாருங்கள். அப்படி வந்து அவரை தலைவராக கொண்டு வந்து அவர் சிறப்பாக செயல்படுவார் சிவாஜி கணேசன். அதில் பொதுச் செயலாளராக வந்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன். இந்த டீம் பெருசாக ஒர்க் பண்ணிச்சு. அப்போ எம்ஜிஆர் நேசித்த சிவாஜி கணேசன், அண்ணன் தம்பிகள். அதனால் இந்த நம்முடைய நேயர்களும் இதை என்ன எம்ஜிஆர் இதில் வந்துட்டு சிவாஜியை பற்றி பெருமையெல்லாம் பேசுகிறோம், கலைஞர்களை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயும் எம்ஜிஆர் இருக்கார், அதுக்காக பேசுகிறது. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.